அந்த நவதானியத்தை என் பையன் கையால நிரப்புனாங்க. நிரப்பி முடிச்சுட்டு பாபாவை அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணும்போது என் குழந்தைய தூக்கி பாபாவுடைய பக்கத்துல வச்சுட்டு அப்போ அந்த ஐயர் சொன்னார், பாபாவுடைய ஃபேஸும் இந்த குழந்தை ஃபேஸும் ஒண்ணு போல இருக்கா, அதனாலதான் நான் சொன்னேன். உன் பேர் என்ன பேருன்னு கேட்கும்போது சாய்ராம்னு என் பையன் சொன்னான். சாய்ராம்னு சொன்ன உடனேயே அவர் சொன்னாரு, பாபாவே இங்க குழந்தையா பிறந்திருக்கும் போது மனுஷனை எப்படி அவர் நிரப்ப சொல்லுவாரு. நான் ஐயரா இருக்கலாம், நிறைய மந்திரங்கள் சொல்லியிருக்கலாம், ஆனா சாயோட கையாலதான் அது நிரப்பணும் அப்படின்னு சொல்லி என் பையனை உட்கார வச்சு அவனுக்கு உண்டான மரியாதைகள்லாம் பண்ணாங்க. அவனுக்கு தலையில அந்த பரிவிட்டம் கட்டி பூமாலை போட்டு வேஷ்டி எல்லாம் கொடுத்து அவனுக்கு உண்டான மரியாதை பண்ணும்போது இந்த உலகத்துல இதை விட எனக்கு எதுவுமே பெருசா தெரியல. என் சாய் எனக்கு எல்லா இதையும் கொடுத்தாரு. என் பிள்ளை பிறக்கும் போது இருந்த மரியாதை அவன் பிறந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே பிருந்தாவனமா நந்தவனமா மாறிச்சு. அதனாலதான் சொல்றேன், சாயை நம்புங்க. சாய் நிறைய பண்ணியிருக்காரு, உங்களுக்கும் அற்புதங்களை செய்வாங்க. நம்பிக்கையோட இருங்க. எல்லா நலமும் வளமும் சாய் நமக்கு தருவாங்க. குலவிருத்தி குடும்ப விருத்திய சாய் தருவாரு. எல்லா குழந்தையும் தீர்க்காயுசா இருந்து எல்லாரும் தீர்க்க சுமங்கலியா வாழணும்னு பாபா நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம், சுபிட்சமா ஆனந்தமா ஆரோக்கியமா இருப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். நானும் சாயும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி. இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. என் ஷீரடி சாயிக்கு கோடான கோடி நன்றி. உன் பாதமே சரணாகதி. நன்றி, நன்றி, நன்றி.